நீங்களும் திரு டிடிவி தினகரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது, எங்களுக்கு வீடு புரியலையா, காடு புரியலையா, தோட்டம் புரியலையா, ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்து மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தாங்க வலிமை அதிகம். ஆனா குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியா இருக்குது. இன்னும் அந்த கட்சியில முடிவாகலையே, எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கீழ்ந்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியா இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை.